படத்தோட ஸ்டார்ட்டிங்ல இவ அர்த்தராத்திரில அழுதபடியே பிரேயர் பண்றாங்க. கடவுளுக்கு பிரேயர் பண்ற மாரி தெரியல. ஏதோ தீய சக்திகிட்ட அழுதுகிட்டே பிரேயர் பண்றா. "வா என்கிட்ட வா, திரும்ப வந்துரு" அப்படின்னு. அங்க ஒரு உருவம், நிழல் மட்டும் தாங்க தெரியுது. அதுவும் இவள "ஆமா என்ட்ட வந்துரு" அப்படிதான். "வா வா" அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு வீட்ட விட்டு வெளில கூட்டு போய் அப்படியே கேட்கும். "என்னோட சேர்ந்துடுறியா?" அப்படின்ட்டு ப்ராமிஸ் எல்லாம் கேட்க, இவளும் நானும் உன்னோட சேர்ந்துடுறேன்ட்டு சத்தியம் பண்ணிடுறா. அங்கேயே அது இவ கூட உடல் உறவு வச்சுக்கிட்டு அப்படியே ஒன்று சேர்றாப்புல சேர, இவளுக்கும் அதோட உடல் உறவு வச்சுக்கிறது பிடிச்சி போய் அப்படியே சுகம் கண்டுக்கிட்டு படுத்து கிடக்காங்க. அங்கங்க அதை அப்படி இவ கழுத்தை பிடிக்க, அதோட உருவத்தை பார்த்துட்டு இப்பதான் அலறுவா. பார்த்தா இவளே தாங்க தன்னைத்தானே கழுத்தை நெரிச்சுக்கிட்டு கை கால்லாம் ஒரு மாதிரி உதறுதுங்க. அங்க படத்தோட பேரை காட்டுறாங்க, நாஸ்ஃபரான்டு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இப்ப ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இவளை காட்டுறாங்க. அங்க இவ ஒரு அழகான பிரிட்டிஷ் பையனா பார்த்து காதலிச்சு கல்யாணம் பண்ணி, அதாவது புதுசா கல்யாணம் ஆனவங்கெல்லாம் அந்த இனிஷியல் பட்டாம்பூச்சி ஸ்டேஜில் நல்ல குதூகலமா இருப்பாங்கல்ல, இவங்களும் அப்படிதாங்க. எப்போ பார்த்தாலும் கிஸ்ஸு முத்தம்ட்டு ரொம்பவே அந்யோன்யத்தோட இருக்காங்க. புருஷன் பேரு தாமஸ், பொண்டாட்டிக்காரி பேரு ஈலனுங்க. தாமஸ் மற்றும் ஈலனு. பொண்டாட்டிக்காரி ஈலனு தாமஸை வேலைக்கு போக விடாம இங்கே இருடா போகாத அப்படின்ட்டு அனுப்பவே மாட்றா. தாமஸ் அடிப்போடி எவ்வளோ நேரம் தான் உன் கூடதே பெட்டிலேயே படுத்து கிடக்கிறது, ஆளை விடுறே சாமின்ட்டு வேலைக்கு ஓடிடுவான். கதை இப்போ வருடம் 1838 இங்கிலாந்து நாட்டில் உள்ள பெர்மனி நகரத்தில் நடக்குதுங்க. அதான் இப்படி எல்லாம் சோக்கராட்டம் ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. தாமஸ் ஆளு ரியல் எஸ்டேட் காரங்கள்ட்ட வேலை பார்க்குறான். இவனோட பாஸ் தாமஸோட கல்யாணத்துக்கு வாழ்த்துக்கள்லாம் தெரிவிச்சுட்டு, இப்போ அடுத்ததா தம்பி ஊருக்குள்ள நீ ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்கணும், அதுக்கு நீ தாண்டா தம்பி போகணும். கிளைண்ட்டு வயசானன்றதால ஆள் இந்த லாங் ட்ராவல்லாம் பண்ண முடியாது, நான் வர முடியாது, உங்கள் ஆள் அனுப்புங்கன்ட்டான். ஸோ நம்ம கம்பெனிலையும் நீ தாண்டா எலசு, ஸோ நீயே போயிட்டு ப்ராப்பர்ட்டியை அந்த ஆள்கிட்ட விற்றுவிட்டு அப்படி வா அப்படின்னு இவன் திணறுவாங்க. இப்போ தான் எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு, அதுக்குள்ளே எப்படி பொண்டாட்டியை பிரிஞ்சு ஊரை விட்டு ரொம்ப தூரம் போக சொல்கிறீங்களே சார் அப்படின்ட்டு ரொம்ப யோசிக்க, பாஸும் டே கிளைண்ட்டு பெரிய பணக்காரன்டா, நல்லா தக்க சன்மானம் கொடுத்து அனுப்புவான், போயிட்டு வா, அப்படியே உன் வேலையும் இங்கே பர்மனெண்ட் ஆகிரும்டா, என்ன சொல்கிற அப்படின்னு. இவனும் சரின்னுட்டான். முதல்ல பொண்டாட்டிகிட்ட போய் இந்த மாதிரி வெளியூர் போக போகிறேன்னவும் அவள் பயந்துக்கிட்டு விடவே மாட்டாங்க. சொல்லுவா, எனக்கு காலையிலேயே பகல் கனவு வந்துச்சுடா, நீ சாகுற மாதிரி, அதுக்கு நான் என்னன்னா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா கிடக்கிறேன்டா. அப்புறம் நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் கொடூரமாக சாகுற மாதிரி, அதுக்கு நான் பயங்கர சந்தோஷமா பேரானந்தம் அடைஞ்சேன்டா. சொல்றத கேளு தாமஸ், வேணாம் போகாத, என்னை விட்டுட்டு போகாத. என் அப்பா அம்மாவும் செத்து போனப்ப எனக்கு இப்படி தாண்டா கனவு வந்துச்சு, அதே மாதிரி அவங்க செத்து போனாங்க, ப்ளீஸ் ராச்செல்லாம் நான் சொல்றத கேளு, வேணாம் எனக்காக இதை மட்டும் பண்ணு, போகாம இருடா அப்படின்னு. அவன் சி கனவுலாம் நம்பிக்கிட்டு இருப்பியாடி, இதெல்லாம் ஒரு சும்மா ஃபேண்டசிடி அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ தைரியமாக இருன்ட்டு, நான் கண்டிப்பாக திரும்பி வந்துடுறேன்ட்டு. சரி நான் வர்ற வரைக்கும் நீ இங்கே என்ன தனியாக பண்ணுவேன்ட்டு இவளை கூப்பிட்டு போய் அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டுகிட்ட விட்டுவிட்டு, இந்த மாதிரி நான் வெளியூர் போனோம், வேலை இருக்குன்ட்டு, இவளை பார்த்துக்கங்க, அவள் அடிக்கடி கனவு கண்டேன் அது இதுன்னு லைட்டாக உளருவா, அதெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படின்னு. அவங்களுக்கும் ஈலனை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்குது, இவள் லைட்டாக மேலே கலண்டவன்றது. ஃப்ரெண்டுக்காரன் பேசுகிறத பார்த்தாலே ரொம்ப நல்ல மனுஷனாக தெரியுங்க. அவருக்கு அழகான பொண்டாட்டி, 2 பெண் குழந்தைங்கன்னு குடும்பங்குட்டியோட இருக்காப்ல. இதுல 3வது குழந்தை வேற அவருக்கு பிறக்க போகுதாங்க. அவரு தாமஸ்ட சொல்லிடுறாரு, நாங்க பாத்துக்கிறோம்டா, நீ தைரியமா போயிட்டு வா அப்படின்ட்டு. இவங்க அவர் வீட்லயே நைட்டு அங்கேயே கிசு கிசெல்லாம் போட்டாப்ல. இப்போ நைட்டு அங்கேயே படுக்கையை போட்டுருவாங்க. நைட்டு நேரத்தில் தாமஸ் தூங்கிட்டு இருக்க, இவ பக்கத்திலேயே பேய் மாதிரி அப்படியே நின்றுகிட்டு இருக்கா. அங்க அவளோட முடியை வெட்டி அப்படியே கழுத்துல போடுற அந்த லாக்கெட்டுக்குள்ள அப்படி வைக்கிறாங்க. அங்க கட் பண்ணா தாமஸ் இவனை வேலைக்கு அனுப்பின அந்த பாசுக்காரன், அவன் ட்ரெஸ் எல்லாம் போடாம சுத்தி மெழுகுவத்தி ஏற்றி வச்சாப்ல. அப்படியே கூடவே அவன் கையை கிழிச்சுக்கிட்டு ரத்தத்தால எதையோ வரைஞ்சுக்கிட்டு, கமான் மை லார்ட், வாங்க மை லார்டுன்னு கதற. இங்கிட்டு விடிஞ்சதும் வேலைக்கு வெளியூர் கிளம்புற புருஷனுக்காக பொண்டாட்டிக்காரி அப்படியே அன்பா முத்தமெல்லாம் போட்டுவிட்டு, நான் உங்க கூடவே இருப்பேன், இதை வச்சுக்கோங்க அப்படின்ட்டு அந்த லாக்கரை இவன்கிட்ட கொடுத்து, புது தம்பதிகள் அப்படி பிரிய முடியாம பிரிஞ்சு இவன் மட்டும் தனியா அந்த குதிரை சவாரி பண்ணினாப்ல கிளம்புறாங்க. இவன் போக வேண்டிய இடம் ரொம்ப தூரம் இருக்குங்க. அதுக்குன்னு இன்னைக்கு நைட்டு பொழுத இந்த ஊர்லேயே கழிச்சிடலான்றாப்ல, தூங்கிக்கிட்டு விடிஞ்சதும் போகலான்றாப்ல தங்கிப்பான். அங்கே ஒரு கிழவி இவனை பார்த்துட்டு இவனை வான் பண்ணோம், வேணாண்டா மகனே அந்த ஊருக்கு மட்டும் போகாதடா, காட்டேரிங்கெல்லாம் இருக்க ஊருடான்ட்டு. இவனுக்காக வேண்டிக்கிட்டே அது பயத்தோட கிளம்புது. இவன் நைட்டு தூங்குறப்பங்க ஊர் மக்கள்லாம் அப்படியே சேர்ந்து ஒரு கன்னி பொண்ணை அம்மனமா குதிரையில் ஏற்றிக்கிட்டு சுற்றி இவங்கெல்லாம் அக்னி கோளோட தூக்கினாப்ல அப்படியே போவாங்க. கூட இவனும்
சேர்ந்துக்கிட்டு போறப்பவே யாரா இவங்க, டேய் இந்த காலத்துல போய் சடங்கு கிடங்குன்னு இப்படி கன்னி பொண்ணை அம்மனமா வச்சு கூட்டு போறாங்களே பைத்தியக்காரங்கன்ற மாதிரியே தான் போவான். பார்த்தா அப்ப குதிரை எதையோ பார்த்துக்கிட்டு அப்படியே வெறிச்சு கத்தும். செவப்பெட்டி இருக்கவும் திறந்தா உள்ள ரத்த காட்டேறீங்க. அத ஊர் தலைவன் அப்படி கடவுளை வேண்டினாப்ல கடப்பாறனால ஒரு சும்மா சடக்குன்னு ஒரு இறக்குவான் பாருங்க. தாமஸ் அங்கே பயந்து கதற ஆரம்பிச்சிருவான். அப்போ ஊர் மக்கள் எல்லாம் இவன் அப்படி பார்ப்பாங்க. தம்பி ஏன் இப்படி பயப்படுற அப்படின்னு பார்த்தா ஆளு தூக்கத்துலேருந்து இப்படி முழிப்பான். கனவா இருக்கும்னு பார்த்தா ஆனா இவன் கால்கள் மட்டும் நைட்டு சகதியில் நடந்த மாதிரி அப்படியே சேரா இருக்குது. சரின்ட்டு வீட்டை விட்டு வெளில வந்தா அங்க ஒரு ஈக்காக்காவை கூட காணுங்க. ஊர் மக்கள் ஒருத்தனையும் காணுங்க. இவன் மட்டும் அப்படியே கத்தி கத்தி பார்த்துட்டு இவன் வந்த அந்த குதிரையையும் காணும். இவன் அடுத்தாப்புல அந்த ஊருக்கு அப்படியே நடந்த மணிக்கே கிளம்புறாங்க. பனி மலை எல்லாம் தாண்டினாப்புல அங்க ஒரு இடத்துலங்க ஊரு எல்லையில அப்படியே நிறைய சிலுவை எல்லாம் வச்சு ஊரு காவல் தெய்வம் மாதிரி அப்படியே எல்லை சாமி மாதிரி வச்சிருக்காங்க. இவன் அதையும் பார்த்துட்டு அப்படியே பிரிட்ஜ்லயே போவான். அப்படியே கொஞ்சம் தூரம் போய் இப்போ நைட் ஆயிருதுங்க. அங்க பாக்குறதுக்கே அப்படியே பீ தெரிச்சு போயிரும் போல் இருக்கு. அப்படி பயத்தை கிளப்புற மாதிரி இருக்குங்க. ஐயோ எப்படின்னா ஒரே ஒரு ஒத்த ரோடு தான், சுத்தி இருட்டு. இவன் அப்படியே நிலா வெளிச்சத்துல அப்படியே இருட்டுக்குள்ள இவன் நடக்கிற பூட் சிஸ்டம் மட்டும் டக்கு டக்குன்னு கேட்டாப்ல இவன் நடு ரோட்ல அப்படியே போய்கிட்டு இருக்கான். அங்க ஒரு குதிரை வண்டி இவனை பார்த்துட்டு அப்படியே வந்துகிட்டு இருக்கு. குதிரை அப்படி ஆன கதனாச்சு அப்படியே பயத்தை கிளப்பி விட்டுவிட்டு இவனை கூட்டு போறதுக்காக அப்படியே சவாரிக்காக வந்திருக்குங்க. குதிரை பாகனே இல்லாம அதுவாவே வந்திருக்குதுங்க. இவனும் அதுல அப்படியே ஏறினாப்ல அந்த கோட்டைக்கு போவ வண்டி பின்னாலேயே அப்படியே ஓநாய்கள்லாம் வெறியோட வண்டி விரட்டிக்கிட்டே வர்றதை காட்டுறாங்க. உள்ளுக்குள்ள இவனுக்கு அப்படியே ஆன்சைட்டி அட்டாக் மாதிரி வர்றவும் ஆளு அப்படியே மூச்சை இழுத்துக்கிட்டு விட்டாப்ல பயத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு அப்படியே போறான். கோட்டை கதவு துறக்க தூரத்தில் இருந்தபடி இவனை ஒருத்தர் வரவேற்றுட்டு அப்படியே இவனை கூட்டுக்கிட்டு இவன்கிட்ட பேச்சு போட்டுக்கிட்டே அப்படியே போவாப்ல. இவன் அப்படியே தீ பயத்திலே அப்படியே போவாங்க. அங்க கிளைண்ட்டுங்க ஐயோ அந்த ஆளு பேசுறதுக்கு அதுக்கு மேல பயமா இருக்கும். எப்படின்னா யூ ஆர் லேட், மிட் நைட் ஹேஸ் பாஸ்ட், மை அட்டெண்டன்ஸ் ஆர் ஆல் ரிட்டையர்ட் அப்படின்ட்டு இவன் அவர்கிட்ட பேச்சு வாக்குல சார் அப்படின்னு விடுவான். அது இவனை லார்டுன்னு கூப்பிடுறா. லார்டு அப்படின்னு சாரி மை லார்ட் அப்படின்ட்டு பேசுறவன் மனுஷன் சத்தமா இல்ல பேயா இல்லைன்னா ரத்த காட்டேரியானே தெரியலங்க. ஒரு மாதிரி பயத்தை கிளப்புற மாதிரியே பேசும். அப்போ கையை காட்டும் பாருங்க. ஐயோ பார்க்கறதுக்கே அப்படியே விசித்திரமா அப்படியே நெகம் நல்லா பெருசா இருக்குது, விகாரமா இருக்குது. இவன் அதுட்ட எப்பா சாமி எப்படியாச்சும் ப்ராப்பர்ட்டியை மட்டும் வித்துவிட்டு வந்த வேலையை பார்த்துக்கிட்டு உசுரை காப்பாத்திக்கிட்டு மட்டும் ஓடிடலான்றாப்லையே அதுகிட்ட பணிஞ்சு என்ன சொல்லுதோ செஞ்சுட்டு ஓடிடலான்றாப்லையே பேச தீ பயத்துல அப்படியே உச்சக்கட்ட பதட்டத்திலேயே ஆளு மூஞ்சி கீஞ்சில எல்லாம் அப்படியே வேர்த்தாப்புல அப்படியே உட்காந்துருப்பான். அது தம்பி நான் பசிக்குதா சாப்பிடு அப்படின்னு இவன் பயத்துல கையை அறுத்துருவாங்க. அது ஒரு ரத்த வாடை என்னை இழுக்குதுடா அப்படின்ட்டு அப்படி இவன் கிட்ட வர ஆள் அழுதுபடியே இருக்காங்க. அங்க கட் பண்ணா பொண்டாட்டிக்காரி அவ ஃப்ரெண்டோட வெளில வந்திருக்கா. அங்க எனக்கு தாமஸ் தாண்டி எல்லாமே, அவன் இல்லாம என்னால இங்க ஒண்ணுமே பண்ண முடியலடி அப்படின்ட்டு புருஷனை அப்படியே பயங்கரமா மிஸ் பண்ணிக்கிட்டு ஏக்கத்தோட காத்து கிடக்கா. இங்கிட்டு இவனுக்கு விடிஞ்சதும் முழிப்பு தட்டி போயிட்டு கோட்டைக்குள்ள ஒரு அறையா பார்த்துட்டு அங்க ஒரு ரூமுக்குள்ள போயிட்டு என்ன நெஞ்சு வலி உசுர போகுது என்ன ஆச்சு அப்படின்ட்டு ஒரு கண்ணாடியை எடுத்து பார்ப்பான் பாருங்க. ஐயோ ரத்த காட்டேரி கடிச்சு வச்சிருக்குங்க. பல்லு வச்சிருச்சுன்னவும் போச்சு நம்ம ஆளு ரத்த காட்டேரி ஆயிருவோமோ அப்படின்னு நானும் செத்துருவேன் ஆனா ஆளு பயந்துருவான். அது இன்னைக்கு நைட்ல இவன்ட்ட ஒரு பத்திரத்தை காட்டி ஏதோ அக்ரிமெண்ட் மாதிரி இருக்குதுங்க. கூடவே இவன் வச்சிருந்த அந்த லாக்கெட்டையும் பார்த்துட்டு அதையும் கேட்குது. இவனும் கொடுத்துட்டான். அதை வாங்கி அப்படியே மோப்பம் முடிச்சுட்டு இருக்குதுங்க. இங்க இவனுக்கு பத்திரத்துல எழுத்தெல்லாம் ஒரு மாதிரி கோளுக்கு இருக்குனாப்புல இருக்க ஆளு பயந்துகிட்டே கையெழுத்த போடாம அப்படியே தயங்கியே நிக்கவும் அதுங்க ஒரு தங்க கொத்தை அப்படி போட்டதும் ஆளு தங்க காசுக்கு மயங்கி கையெழுத்த போட்டு கொடுக்க தாமஸ் சரிங்க ஐயா என் வேலை முடிஞ்சிருச்சு நான் கிளம்பணும் அது இதுன்ட்டு அப்படியே ஓட பார்க்க அது இல்லைப்பா லேட் ஆச்சு நீ படு எதா இருந்தாலும் காலையில் பேசிக்கலான்ட்டு அப்படியே ஓடிடுது. இவன் இப்போ நைட்டு தூக்கத்துலேருந்து அப்படியே பயந்து அப்படி எழுந்து பார்த்துட்டு நெஞ்சை பார்த்தா ரத்த காட்டேரி இன்னொரு கடி கடிச்சு வச்சிருக்குங்க. இதை பார்த்துட்டு ஆள் ஓட ஆரம்பிச்சுவாங்க. கோட்டை கதவு திறக்காது. இவன் உடச்சு கிடச்சி பார்த்துட்டு அப்புறம் களைச்சி போய் இப்போ கீழே பேஸ்மெண்ட்டுக்கு போவான். அங்கே ஒரு செவப்பெட்டி இருக்குங்க. தாமஸ் அப்படி திறக்க
பார்த்தா இவன்ட்ட கிளைண்ட்டுன்னு பேசுனது அதுதான் இப்படி ரத்த காட்டேரி அப்படியே படுத்துருக்குங்க. ஐயோ, அதுக்கு ராத்திரியில் மட்டும்தாங்க உயிர் வரும். பகல்லலாம் இப்படி தான் அப்படியே சூரிய ஒளிச்சதுக்கு பயந்துக்கிட்டு சிவப்பெட்டியில் தான் படுத்துருக்கோம். ரத்த காட்டேரி கூடவே அப்படியே நிறைய எலிகள்லாம் இருக்குங்க. அங்கே தாமஸ் ஒரு கோடாலியாக பார்த்ததும் இவன் கனவுல இதே மாதிரி ஒருத்தன் ஊர் தலைவன் அவன் குத்தி கொண்டு நாப்பில் கனவு கண்டிருப்பான்ல, இப்போ இவனும் அதே மாதிரி ரத்த காட்டேரியை கொல்ல போக அப்போ அது கோடாலி அப்படியே பிடிச்சிட்டு இப்போ கோவத்தோட இவன் அப்படியே துரத்த ஆரம்பிக்குங்க. அப்போ ஒரு கட்டத்தில் ஓடுறதுக்கு வழி இல்லாமல் இதுகிட்ட அப்படி மாட்டிப்பான். அது இவன் அப்படி பிடிச்சி நெஞ்சில் ஓட்ட போட்டு அப்படியே கொடூரமா இவன் ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டு அப்படின்னு மொத்த ரத்தத்தையும் உறிஞ்சிக்கிட்டு இருக்குங்க. அதே சமயம் அங்கிட்டு பொண்டாட்டிக்காரி தூக்கத்தில் அப்படியே பெணாத்திக்கிட்டு கிடப்பா. இங்கே தாமஸுக்கு ரத்தம் உறிஞ்சிட்டு இருக்க அங்கே அவன் கடந்து துட்டிப்பாங்க. ஃப்ரெண்டுக்காரன் பயந்து போய் உள்ளூர் டாக்டரை கூப்பிட்டு வைத்தியம் பார்க்க கூப்பிட்டா அவரு பார்த்துட்டு இல்லை இது ஏதோ வினோதமாக இருக்குன்ட்டு சரி பண்ண முடியாமல் சும்மா மயக்க மருந்து மட்டும் கொடுத்துட்டு அமைதியாக்கி படுக்க போட இங்கிட்டு தாமஸ் முழிப்பு தட்டினதும் அங்கே ஓநாய்கள்லாம் இவன் அப்படி விரட்டி துரத்துது. ஆளு பயந்துகிட்டே கோட்டையோட ஜன்னல் வழியில அப்படியே சைடில் அப்படியே நடந்த மெனிக்கு போக கால் தடுக்கி விட்டு ஆளு மேலே கோட்டையிலேருந்து கீழே போய் ஆத்துக்குள்ள விழுந்துருவான். தாமஸ் காணா போயிட்டான்ற செய்தி இங்கிட்டு இவ பொண்டாட்டிக்காரி கேட்டுவிட்டு அவ்வளோ வருத்தங்க அவளுக்கு. ஃபேமிலி ஃப்ரெண்டு அவரும் சொல்லுவாப்ல, கவலைப்படாதம்மா, உன் புருஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் கேரண்டி, சரியா? நான் டெய்லி ஒரு ஆளை அந்த ஊருக்கு அனுப்பிக்கிட்டு தான் இருக்கேன், சரியா? கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவேன், பயப்படாத அப்படின்ட்டு போக இவ அங்கேயே கிடந்து ஒரு மாதிரி அப்படியே வலிப்பு வந்து வழியில் அப்படியே துடிப்பாங்க. அடுத்ததா உள்ளூர் டாக்டர் அவரோட சிசிய புள்ள ஒருத்தன், ஐயா ஐயா இப்படி நான் ஒருத்தனை பார்த்ததே இல்லையா, மார்க்கெட்டில் ஒரு கிறுக்கன் உயிர் உள்ள ஆட்டுக்களை அப்படியே பச்சையா தின்னாயா அப்படின்னு ஆளு பேசுறதும் விசித்திரமா தான்யா இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்குயா அப்படின்ட்டு கூட்டு போவான். யாருன்னு தெரியுதாங்க, நம்ம தாமஸ அந்த காட்டேரிட்ட கோத்து விட்ட அந்த பாஸ் தான். ஆளு பைத்தியம் மாட்டான் அப்படியே பெணாத்துவான். அவரு வரப்போறான், மை லார்ட் இஸ் கம்மிங், உங்க ஆட்டம் எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாரையும் கொல்ல போறான்டான்ட்டு அப்போ அவன் கையில வச்சிருந்த ஒரு புறாவை அப்படி பச்சையா தின்னுவான் பாருங்க. சை, கொடூரமா இருக்கும். அத்தோட விடாம இந்த டாக்டரையும் கதறிக்கிட்டே கடிச்சு கொல்ல போக அங்க கட் பண்ணா தாமஸை காட்டுறாங்க. ஆத்துல இருந்து கண்டெடுத்த ஊர் மக்கள் இவன் நெஞ்சில ரத்த காட்டேரி பல் தடத்தை பார்த்ததும் இவனை சர்ச்சில் படுக்க போட்டுவிட்டு கடவுள்கிட்ட பிரார்த்தனை எல்லாம் பண்ண இவன் என்னன்னா, நான் போகணும், என் பொண்டாட்டி உசுருக்கு ஆபத்து அப்படின்ட்டு இவன் அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்கான். அதே சமயம் ரத்த காட்டேரிங்க அதை இப்போ கடல்ல ஷிப்ல பேக்கேஜ் ஆகி அது ஊருக்குள்ள போய்கிட்டு இருக்கு. அந்த ஷிப்ல உள்ள வேலை ஆட்களுக்கெல்லாம் அப்படியே எலி கடிச்சு பிளேக் நோய் அப்படியே பரவிட்டு இருக்குங்க. எல்லாம் வாந்தி கீந்தின்னு அப்படியே உடலெல்லாம் அங்கங்க பொத்து போட்டுக்கிட்டு இருக்குது. அங்க ஒருத்தன், இதெல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியும், எல்லாம் இந்த பெட்டி தான் காரணம்ட்டு அப்படி கத்தியை தூக்கிக்கிட்டு பெட்டியை தேடிட்டு போவான் பாருங்க. அது இவன் அப்படி பின்னாலேருந்து அப்படி கழுத்தை பிடிச்சி அப்படியே ரத்தத்தை உறிஞ்சு அந்த பக்கத்து இளம் பொண்ணுக்கு இவளுக்கு வலிப்பு இன்னும் ஜாஸ்தி ஆகி நாட்கள் போக போக இன்னும் அதிகமாக தாங்க ஆகுது. இந்த டாக்டரும் எல்லா வைத்தியமும் பண்ணி பார்த்தும் கூட சரி பண்ண முடியலைங்க. அதுக்குன்னு ஆளு வேற ஏதோ ஹை அஃபீஷியல் டாக்டராமா நம்ம ஊருக்குள்ளேயே இருக்காரு. என்ன அந்த ஆளு கொஞ்சம் பேய் பிசாசுன்னு பேசுறவன், அதனால மெடிக்கல் கமிஷன் அவருக்கு பிளாக் மார்க் பண்ணியிருக்கு அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரன் யாரா இருந்தா என்னையா, இவளோட வலிப்பை மட்டும் சரி பண்ணுவாரா, அப்போ கூப்பிடு அப்படின்னவும் இப்போ அவரும் இளனை பார்த்துட்டு அப்படியே பேச்செல்லாம் போட்டுவிட்டு அவளுக்கு இப்போ வலிப்பு வரவும் அவளும் பேசுகிறதே ஒரு மாதிரி கொடூரமாக ஸ்பிளிட் பர்சனாலிட்டி வந்தவ மாதிரி டக்குன்னு குரலை மாற்றி பேசினாப்ல. டக்குன்னு திரும்ப இந்த இன்னசென்ட் பொண்ணு மாதிரி அப்படியே ஹெல்ப் மீ சார் அப்படின்னு இவர் இல்லை இது வலிப்பு கிடையாது, இது ஏதோ அமானுஷ்யம் தீய சக்தியின் வேலை, இதை நம்ம மருந்து ரீதியாக அணுக முடியாதுன்ட்டு போக இங்கிட்டு பைத்தியக்காரங்க அவன் அடைச்சி வச்சிருந்ததுலேருந்து அந்த காவக்காரன் கழுத்தை அப்படி கடிச்சு கொண்டுட்டு ஆளு எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்கான் ஊருக்குள்ள. மை லார்ட் இஸ் கமிங் அப்படியே ஓடுறான். அப்போன்னு இங்கே காணா போயிருந்தான்னு நினச்சிக்கிட்டு இருந்த தாமஸு ஆள் அப்படியே வர்றப்பவே அப்படியே குதிரையில் விழுந்தபடியே பாதி உசுரோட பொண்டாட்டிகிட்ட வந்து சேர்றான். வந்ததும் அவள் பொண்டாட்டிகிட்ட சொல்லிடுவாங்க, ஆமாடி உன் கனவு நெசந்தான், அது எல்லாமே உண்மைதான்ட்டு. இவங்க அப்படியே அழுகுறாங்க. அங்கே ரத்த காட்டேரி அது வந்த ஷிப்பு இவங்க ஊருக்குள்ளே அப்படியே கரை ஒதுங்கி ஷிப்பில் உள்ள எலிகள் எல்லாம் இப்போ இவங்க ஊர் பிளேக் நோய் எல்லாம் அப்படியே பரப்ப போய்கிட்டு இருக்கு. பைத்தியக்காரன் அவன் ரத்த காட்டேரியோட அப்படியே சிவப்பட்டியை தூக்கிக்கிட்டு அதை சேவ் பண்றதுக்கு தாமஸ்கிட்ட ப்ராப்பர்ட்டி எழுதி வாங்கியிருப்பாங்கல்ல, அந்த வீட்டிலேயே வச்சாப்ல அது இந்த இளன் பொண்ணை அடையிறதுக்கு துடிச்சுக்கிட்டு இங்கே வந்திருக்குதுங்க.
எலிகள் ஊருக்குள்ள எல்லா இடத்துக்கும் போய் ஊர் மக்கள் எல்லாத்துக்கும் பிளேக் நோயை பரப்பி விட்டுவிட்டு ஐயோ மக்கள் எல்லாம் அப்படியே கொத்து கொத்தா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அட்மிட் ஆவாங்க. எப்படின்னா இப்போ வந்துச்சு இந்த கொரோனா, அதில் இந்த மருத்துவத்துறையை ஆட்டம் கண்டு போச்சுல்ல, ஆக்சிஜன் இல்லாமல் பெட் இல்லாமல் அந்த மாதிரி தாங்க இவங்களுக்கும் இப்போ இருக்குது. அங்கே அந்த கரை ஒதுங்கின ஷிப்லேருந்து அந்த பாடியெல்லாம் பார்த்துக்கிட்டு இவங்க ஆராய்ச்சி பண்ண பிளேக் நோய் தான் அப்படின்னு கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா பாடியில் சுத்தமாக பிளட்டே இல்லை சார். அதுலேயும் நெஞ்சில் வேறு ஏதோ விசித்திர மார்க்குன்ட்டு ஒருவேளை எலிக்கடியாக இருக்கலான்னு இவருங்க அடே இதை பார்த்தா உனக்கு எலிக்கடிச்ச மாதிரியாடா இருக்கு பெண்ண நல்லா பாருடா இது ரத்த காட்டேரியோட பல் தடம் தான்ட்டு அவரு கன்ஃபார்மாக அடிச்சே சொல்லுவார். இங்கே இளன் நைட் நேரத்தில் ஃப்ரெண்டுக்காரியா அப்படியே பயமுறுத்திவிட்டு அடியே இன்னைக்கு நான் உன் கூடவே தங்கிக்க மாடின்ட்டு இவளுக அப்படியே ஒன்னா படுத்து தூங்க அங்கே இளன்ட்ட அந்த ரத்த காட்டேரி நைட் நேரம் வந்து பேசும். இவளை அடையிறதுக்காக என்கிட்ட வந்துரு அப்படின்னு கூப்பிடும். வாடி என் கூட வா அப்படின்னு இவளும் புருஷங்காரனை காப்பாத்துறதுக்காக இதுகிட்ட அப்படியே நடிச்சுக்கிட்டே இவளும் அது மேல அப்படியே ஆசையா இருக்காப்ல. வேணுமா வா வா அப்படின்ட்டு போக அதுக்கு கோபம் வந்து பலாரன அறைய போட்டுவிட்டு இன்னும் உனக்கு 3 நாள் தான் டைம், நீ ஏன் அதுக்குள்ளே என்னை தேடி வருவ பாரு அப்படின்னு இவ பயத்திலேயே அப்படியே எழுந்ததும் அங்க ஃப்ரெண்டுக்காரி அப்படியே கீழே படுத்துக்கிட்டு துடிச்சுக்கிட்டு இருக்க பார்த்தா எலிகள் இவளோட கொட்டலை தின்னு அப்படியே கொத்துக்கறி போட்டுக்கிட்டு இருக்கும். ஐயோ ஹாஸ்பிட்டல்ல அட்மிஷன் பண்றதுக்கே பெட்டுக்கு இடம் இல்லாம அந்த அளவுக்கு பிளேக் நோய் அதோட கோர தாண்டவத்தை சகட்ட மேனிக்கு அப்படியே வேக வேகமா பரவுதுங்க. டாக்டருங்க நர்ஸுங்க எல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியாம முழிக்கிறாங்க. ஃப்ரெண்டுக்காரிக்கும் பிளேக் நோய் வந்துடவும் இவரு இல்ல நீங்க இங்க வந்ததுலேருந்து எங்களுக்கு எல்லாமே தப்பு தப்பா தான் நடக்குது, பேசாம நீங்க போயிருங்கன்னு அப்படியே மனசை கல்லாக்கிக்கிட்டு உடம்பு சரியில்லாத நிலைமையில தாமஸையும் இந்த பொண்டாட்டியையும் வீட்டை விட்டு அவங்க வீட்டுக்கே அனுப்பிற அவங்க வீட்டில் அவங்க நைட்டு தூங்குறப்ப புது தம்பதிகளுக்குள்ள அப்படியே சண்டை வருங்க. பொண்டாட்டிக்காரி கேப்பா அடே அவ சொன்னது உண்மைதானா, நீ தங்க காசுக்கு ஆசைப்பட்டு என்னை அவன்கிட்ட வித்துட்டியாடா, பத்திரத்தில் சைன் போட்டியாடா அப்படின்னு. ஆடா பயந்தாங்குழி பயலே இப்படி பொண்டாட்டியவே வித்துட்டியாடான்னு அவளுக்கு அப்படியே வலிப்பு வந்து அப்படியே தாமஸ் அப்படியே பயமுறுத்திக்கிட்டு இருப்பா. அப்போ ஒரு வார்த்தையை போட்டுருவா, உனக்கு தெரியுமா தாமஸு, உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்ன அவர் தான்டா என்னை வச்சுருந்தாரு, படுக்கையில் நீ அவர் அளவுக்கு எனக்கு சுகம் கொடுத்ததே இல்லடாடே அப்படின்னு ஆள் ஈகோ ஹர்ட் ஆகி என்னடி சொன்ன நானா உன்னை சாட்டிஸ்ஃபை பண்ண மாட்டேன்ற அப்படின்ட்டு இவ்வளோ போட்டு அப்படியே ரேப்பே பண்ணுவாங்க. அப்புறம் தாங்க சாரி அப்படின்ட்டு ஒன்று சேருவான். அங்கே இவ சொல்லிடுவா அடே என்னை தொடாதடா, நான் ரத்த காட்டேரியோட படுத்தவிடா, என் உடம்பெல்லாம் அழுக்குடா, என்னை தொடாத போயிரு அப்படின்னு. இங்கிட்டு டாக்டர் இவரும் அந்த பழங்காலத்து புக்கில் அப்படியே புரட்டி பார்க்க அதுலேயும் இந்த சடங்கு போட்டிருக்குங்க. ஒரு பெண் ரத்த காட்டேரியோட உடலுறவில் ஈடுபட்டாதான் ஊர் மக்களுக்கு அந்த பரவற நோய் குணமாகி எல்லாம் பழைய நிலைக்கு திரும்பும்னு போட்டிருக்கு. அதே சமயம் ஃபேமிலி ஃப்ரெண்டுங்க அவர் வீட்டில் நைட் நேரத்தில் அவரோட பெண் குழந்தைங்கள்லாம் அலறிக்கிட்டு இருக்க பொண்டாட்டிக்காரி இவனை எழுப்பினா ஆள் எந்திரிக்கவே மாட்டான். இப்போ இவளாவே போய் பார்ப்பாங்க. அங்கே ரத்த காட்டேரி அவங்க பிள்ளைங்களெல்லாம் அப்படியே ரத்தத்தை உறிஞ்சி கொன்னுக்கிட்டு இருக்கு. ஐயோ இப்போ இவளை பார்த்துக்கிட்டு இவளை பார்த்து வரவும் அங்கே கட் பண்ணால் விடிஞ்சதுன்னு தான் காட்டுறாங்க. பொண்டாட்டிக்காரி அப்புறம் அவர் குழந்தைங்களும் செத்து போய் மொத்த குடும்பமும் அப்படியே சிவப்பெட்டியில் தூக்கிட்டு போனாப்புல குடும்பத்தையே சூறையாடி போட்டுருச்சுங்க. பாவம் மனுஷன் அவ்வளோ வெள்ளேந்தியாக நல்லா பேசுவான். இப்போ பொண்டாட்டி குழந்தைய இழந்துவிட்டு ஆள் அப்படியே பயங்கரமாக எரிஞ்சு அதுவும் இவள்கிட்ட இல்லைன்னா அடிக்கவே வரவும் அவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இல்லைடா எல்லாத்துக்கும் அந்த நாஸ்பெரட்டுன்ற ரத்த காட்டேரி தாண்டா காரணம்னு இப்போ எல்லாம் அந்த ரத்த காட்டேரியை கொல்றதுக்காக ஒன்று சேர்றாங்க. ஆனால் இவருக்கு நல்லா தெரியும் இளனோ அந்த நாஸ்பெரட்டுவோட சேர்ந்தாதான் செக்ஸ் வச்சுக்கிட்டாதான் இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்க முடியும்னு. இதை போய் அவர் எப்படி அந்த தாமஸ் புருஷங்காரன்ட்ட சொல்லுவாப்ல, சொல்லுங்க டேய் உன் பொண்டாட்டியை கூட்டி கொடு நான் கேட்க முடியும், அதுக்குன்னு அவராகவே ஒரு விஷயம் பண்ணுறாப்ல. இவள்கிட்ட நீ போமா நான் உன் புருஷனை பார்த்துக்கிறேன்ட்டு இப்போ இவராகவே அப்படியே தாமஸை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாப்ல. அவள்கிட்டேருந்து பிரித்து கூட்டு போவான். அங்கிட்டு அது இவளோட நைட்டு ஒன்று சேர்றதுக்காக அப்படியே ஆசையாக பல நாள் பசியில் இவள்கிட்ட இப்போ மொத்தத்தையும் இறக்குற மாதிரி அப்படியே ஏக்கத்தோட பெட்டில் அப்படியே கட்டில் விளையாட்டு செய்ய போயிட்டு இருக்குது. இங்கிட்டு ஃபேமிலி ஃப்ரெண்டு அவரு போய் புள்ள குட்டிங்க இல்லாமல் வாழ முடியாமல் அவரும் இப்போ பொண்டாட்டியோட சேர்ந்தாப்புல அவங்க எல்லாம் ஒன்றா குடும்பமாக எல்லாம் செவட்பெட்டியில் சேர்ந்து அப்படியே படுத்து கிடக்காங்க. எல்லாருமே செத்துட்டாங்க. இப்போ அடுத்ததா தாமஸ் நான் என் பொண்டாட்டியை பார்க்க வீட்டுக்கு போனோம் அப்படின்ட்டு ஓட பார்க்குறான். இவர் நீ வாடா நம்ம போய் ரத்த காட்டேரியை கொல்ல போகலாம், அது உடம்பு இங்கே தான் எங்கேயோ செவப்பெட்டியில் வச்சுருப்பாங்கன்ட்டு
கரெக்டாக இப்போ அது வீட்டுக்கே வந்துட்டாங்கங்க. டாக்டரு அப்படி சிவபதியை திறக்கவே தாமஸ் அப்படியே கண்ணை மூடிட்டு குத்திடுவான். பார்த்தா பைத்தியங்காங்க உள்ள அப்படியே படுத்துக்கிட்டு அப்படியே ஆன்னு எந்திரிப்பான். சாக போகிறப்ப கூட அப்படியே வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டு, டேய் வெண்ணைங்களா, என் லாடு இந்நேரம் அவர் ஆசைப்பட்டவளோட சேர்ந்துருப்பாருடா அப்படின்ட்டு அங்கிட்டு அந்த ரத்த காட்டேரி அவளோட அப்படியே செக்ஸ் வச்சுக்கிட்டு அப்படியே நெஞ்சில் பல்லைய போட்டுருச்சுங்க. ரத்தத்தை அப்படியே உறிஞ்சிக்கிட்டு மொத்த ரத்தத்தையும் அப்படியே உறிஞ்சிருது. அங்கன்னு பொழுது விடிஞ்சதும் ரத்த காட்டேரி மூஞ்சில அப்படியே சூரிய வெளிச்சம் பட்டுருங்க. அப்போ இவளும் அதை போக விடாம அப்படியே பிடிச்சி திரும்பவும் படுத்துக்கிறா. ரத்த காட்டேரி அது கண்ணு கிண்ணெல்லாம் அப்படியே ரத்தம் கொப்பளிச்சாப்ல கொடூரமா சாவுது. அப்போன்னு இவங்களும் அங்க வந்து சேர்ந்துடுறாங்க. இளன் பொண்ணு ரத்த காட்டேரியை கொண்டு கூடவே இந்த ஊர் பொதுமக்களையும் பிளேக் நோயிட்டேந்து எப்படின்னா இவளோட ஒத்த உசுரை தியாகம் பண்ணி ஊர் மக்களோட மொத்த உசுரையும் அந்த பிளேக் நோயிட்டேந்து ஒரு தியாகி மாதிரி தன்னோட உடம்பை விற்று செல்ஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணினாப்ல. ஏதோ தியாகி மாதிரியே கரும்பு முடிச்சவ ரத்த காட்டேரியை கூட விட்டு வைக்க மாட்டாளா அப்படின்ற மாதிரி அது இவளை கொன்னுச்சா இல்லை இவ அதை கொண்டாளானே நமக்கு தெரியாதுங்க. அப்படிதாங்க ரத்த காட்டேரியோட அப்படி ரத்தத்தோட ரத்தமாக அப்படியே கட்டில் அப்படியே செக்ஸி போஸ் கொடுத்துக்கிட்டு படுத்து கிடக்கும். சை எப்படி படுத்துருக்காங்க பாருங்க கருமா. அங்கே இந்த படத்தை இப்படி ஒரு கசப்பான டாக்ஸிக் பாசிட்டிவிட்டியோட முடிக்கிறாங்க.